சார் ஆஃப் த ரெக்கார்ட் ஒரு பர்சனல் क्वेश्चन கேட்கலாமா? கேளுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கு ஃபேவரா இருப்பீங்களா? கண்டிப்பா இருப்பேன். பொதுமக்கள் தான் என்னோட சொந்த பந்தம். நான் அவங்களுக்கு சாதகமா தான் எப்பவும் இருப்பேன். அப்போ நாங்க கிளம்புறோம் சார். தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக் சார். தேங்க்ஸ் சார் இந்த பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சைன் பண்ணணும். சார் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இப்போ கலெக்டரா இல்ல ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? யாருக்கு? தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா சார். வட சென்னை எப்படி இருக்கு? வட சென்னை நல்லா இருக்கு. இருங்க. கேட்க மாட்டேன். அவங்கள தடுக்காதீங்க. சார் இந்தாங்க சார். சார் சொல்லுங்க. மேட்டுக்குப்பத்துல இருந்து வரோம். ரோடு வசதி இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் வசதியும் இல்ல. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். ஓகே சார் இந்தாங்க சார். எங்க ஏரியால தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரி. எங்க ஊருக்கு பஸ் வசதி இல்ல சார். பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொன்னா கேட்க மாட்டேன். வெளிய சும்மா கத்தாத. கத்தன கத்தி எடுத்து குத்திடு. வாயா. விடுடா. இந்தாங்க சார். கொடுங்க. பென்ஷனா? ஆமா சார் இத கொஞ்சம் முதல்ல பாருங்க. சார் ஓகே சார். முதியோர் பென்ஷனுக்கு முன்னு சார். இதுவும் பென்ஷன் தான். இதுவும் அதோடய சரி சார். ஐயா மழைனால ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. சரி பண்ணணும் ஐயா. எந்த ஏரியா? மேட்டுக்குப்பம் ஐயா. மேட்டுக்குப்பம். ஓகே. இதெல்லாம் மேட்டுக்குப்பம் தானே? ஆமா சார். ஓகே. இமிடியேட்டா பாக்குறேன். அதான் நம்பியிருக்கேன். வரோம் சார். வாங்க ஐயா. சார் உடனே பார்க்கணும். சரிங்க சார். வாங்க போலாம். இத பார், மரியாதை இந்த இடத்த விட்டு போனீன்னா அது உனக்கு ரொம்ப நல்லது. ரவுடிங்களுக்கு இங்கடா வேலை? உங்களை மாதிரி ஆளுங்களும் இங்க வந்தா கலெக்டர் எப்படா மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? சார் யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கலெக்டர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? கலெக்டரையும் தெரியும், கலெக்டர் குடும்பத்தையும் தெரியும். இப்ப அந்த கலெக்டர் குடும்பம் மொத்தமும் அவங்க மாமா வாழ வந்த வீட்டுல இருக்காங்களே, அந்த விஷயமும் தெரியும். தள்ளுங்க, விடுங்க சார். நான் சீமா மீட் பண்ண போறேன். கலெக்டர் சார், கலெக்டர் சார். இனி இனிமே நிக்கிறேன். போய் அப்புறம் பேசிக்கலாம் ஐயா. டேய் கலெக்டர் பார்த்து பேசணும். நான் கலெக்டர் பார்த்து பேசணும். இருங்க நான் உங்ககிட்ட பேசணும். பேசலாம். சார். சிஎம் மீட்டிங் நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் சார். நீங்க புறப்படுங்க மாப்பிள்ள. நான் நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட பேசணும். பேசலாம். நான் உங்ககிட்ட பேசணும் ப்ளீஸ். அதுக்காக தான் வந்திருக்கேன் சார். டைம் ஆகுது சார். சரி ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே. இல்ல நீங்க அவரை பத்திரமா அனுப்பி வைங்க. சரிங்க சார்.
பிரச்சனை பண்ணாம போங்க சார். ஏய், மரியாதை வீடு போய் சேரு. ஏய், உயிரோட போய் சேரு. என்ன சார் ஆச்சு? இந்த மனோகர என் தங்கச்சியை ஏமாத்திட்டான். மாதவி எங்கன்னே தெரியல. ஆனா எங்க கரெக்டா பொறுப்பேற்றிருக்கான். என்ன சொல்றீங்க? போடா, நன்றி கெட்டவங்க இவங்கெல்லாம். உன்னை பெற்ற தாய் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. சொல்லு, அந்த மாதவியை எப்படின்னே விலைக்கு விடுறது? வெளியே தள்ளு. இன்னும் 3 மணி நேரத்துல நான் சென்னையில இருக்க போறேன். அவர் குடும்பமே எதிர்த்தாலும் ஏன் கழுத்துலதான் அவர் தாலி கட்டுவாரு. மாதவி, புரியாம பேசாத. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. மாதவி, உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம கிளம்பி போ. வாசுகி, நீ என்ன பேசாம இருங்க. நீ போமா, போ. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. நான் மாதவி போய் பார்த்து பத்திரமா கூட்டு வந்துடுறேன். ஓகேலா? அம்மா பாத்துக்கோ. வரம்மா. டேய், நீங்க முன்னாடி போயிட்டு இருங்க. நான் அவங்களை ஏத்திக்கிட்டு பின்னால வர்றேன். போமா, போய் ஏறி உட்காரு. உயிரோட இருக்கானா இல்ல கணக்கு தீர்த்துட்டியா? நான் யாருன்னு தெரிஞ்சு நம்ம கூட தயாரா இருக்கோம். போடுங்க. இன்னைக்கு வாங்குறோம் நம்ம பக்கம் தலை வச்சு படிக்கவே கூடாது. போடுங்க. உங்க வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் என் பொண்ணை கொண்டு இருக்காங்க. என் பொண்ணு எங்க? போ வெளிய. நான் பாத்துட்டு போயிடுறேன். அப்புறம் இங்க வந்த இதெல்லாம் தெரியாமலே நான் இருந்திருக்கேன். மாதவி மனோகர் குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன். ஆனா அவ என்கிட்ட கோச்சுப்பா. ஆனா இன்னைக்கு மனோகர் பொறுப்பேத்துக்கிறாருன்னு தெரிஞ்சு மாதவி கண்டிப்பா இங்க வருவான்னு தான் நானே இங்க வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அங்க நியாயம் கிடைக்கல. இங்க மனு கொடுக்கலான்னு வந்த. இங்க நியாயம் கிடைக்கல. பப்ளிக் இந்த பிரச்சனை முன்னாடி வச்சு நியாயம் கிடைக்குன்னு பார்த்தா ரவுடிகளை வச்சு மிரட்டுறாங்க. எங்கேயுமே நியாயம் கிடைக்காது போல இருக்கு. எங்கிட்ட நியாயம் கிடைக்கும். வாழ வந்தா மேலையும் கலெக்டர் மேலையும் கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு தைரியம் இருக்கா சார்? அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டு மிதிச்சு உங்க தங்கச்சி எங்கேன்னு கேக்குற தெம்பு என்கிட்ட இருக்கு. ஏர்போர்ட்டுக்குள்ள வந்த உங்க தங்கச்சி தானே காணாம போயிட்டாங்க. அது என்னோட லிமிட் தான். அதுக்கு நான் தான் இன்ஸ்பெக்டர். என் பேரு திலகா. அது மட்டும் இல்ல, அந்த வாழ வந்தான் எப்ப சிக்கல்ல மாட்டுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற மொத ஆள் நான் தான். என் கூட வாங்க. ஏன்பா அந்த செவல பசுவ செனைக்கு கொண்டு போனியா இல்லையா? 1 மாசமா மச நிக்குது. அம்மா, ஈஸ்வரி அம்மா தான் பௌர்ணமி முடிஞ்சதான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்கம்மா. பசுமாட்டுக்கும் தடை உத்தரவா? பௌர்ணமி போய் தான் 1 வாரம் ஆச்சப்பா. நாளைக்கே சென்னைக்கு கூட்டு போய் ஆக வேண்டியதை பாரு. சரிங்க ஐயா. கரிகாலா, கோபுரத்துல இருக்கிற கோபுர கலச மாதிரி நெருங்க வேண்டிய நீ பாட்டு தொழில் வந்து மணியாட்ட வேண்டியதா போச்சடா. அம்மா, இந்த செவல பசுவை சென்னைக்கு விட்டுலாமா? விட்டுலாம். ஈஸ்வரி, முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? இப்ப அதுக்கு என்ன அவசரம்னு? அதுக்கெல்லாம் மாப்பிள, மாட்டையே சென்னைக்கு அனுப்புறோம். சின்னஞ்சிருச்சுங்க. அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருந்தா நல்ல இல்லையே. காலகாலத்துல நடக்க வேண்டியது நடந்தாதான் நல்லது. மாட்டுக்கு தான் நேரங்காலம் பார்க்கணும், மனுஷங்களுக்கு அதை பார்க்கப்படாது. புரியுதா? மாமா, வந்துட்டேன். என்னங்க? வாங்க. கவிதா, கவிதா, என்னங்க? கொஞ்சம் ரூம்க்கு வாயே. என்ன வேணும்? வாயே, கூப்பிட்டா வர மாட்டியா? நான் கிச்சன்ல வேலையா இருக்கேன். என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயோ, முக்கியமான ஒரு ஃபைலை காணோம். கொஞ்சம் ரூம்க்கு வாயே. சரி, வரேன்.
கவிதா எங்க இருக்கீங்க? நான் ரூம்ல இருக்கேன், கொஞ்சம் வாயே. என்னங்க? ஐயோ, கவி, என்னங்க என்ன கவி, பண்றீங்க? கவி. ஐயோ, விடுங்க. கவி கவி வீட்ல கவி, எல்லாரும் இருக்காங்க, அதுல கவி, விடுங்க. வீட்ல ரொமான்ஸ் பண்ண முடியல. சொன்ன கேளுங்க, சும்மா ஐயோ, இருங்க. நான் சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கறியா? Please. ஒரே ஒரு முத்தம் கவி. ஐயோ, Please, சொன்ன கேளுங்க, please, கவி. விடு. ஏய், தம்பி, உள்ளே இருங்க. கதவு மூடிக்கிட்டு என்னடா? ஒண்ணு இல்லக்கா, கதவு கொஞ்சம் ஆசாரி வேலை problem. பார்த்துட்டு அதான் இருந்தீங்களா? கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். கதவெல்லாம் சரியா தான் இருக்கு. அக்கா, எதுக்கக்கா கூப்பிட்ட? ஒண்ணு இல்லக்கா, நான் கவியை ஏன் கூப்பிட்டேன்னா, நானும் கவியும் சேர்ந்து எங்கேயாவது பிக்னிக் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிக்னிக்கா? ஆமா. என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட? டேய், நம்ம மாரிமுத்து சித்தப்பா இருக்கார்ல, ஆமா. வருஷம் டூர் ஏற்பாடு பண்ணுவார்லடா, கோயில் குளம் சுத்திட்டு வருவோமே. அந்த ஒண்ணு விட்டு சித்தப்பா. அவரு இந்த வட்டமும் நமக்கு டூர் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நான் நம்ம குடும்பத்தோட போயிட்டு வருவோமேன்னு காசு கட்டி வச்சிருக்கேன். நீ என்ன பிக்கினிக்கு அதுன்னு நான் தனியா போறீங்களாக்கும்? குடும்பத்தோடய போலாக்கா, நல்ல விஷயம் தான். நீ சொன்னா சரி, தனியா போனா போர். அதானே, இப்பவே எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சுத்தினா தானே நல்லா இருக்கும். பாரு. சரி வா, சாப்பிட போவோம் வாங்க. அக்கா, நல்ல ஐடியா வருது உனக்கு. வாடா. தம்பி, என்னக்கா? சொல்லணும்னு நினைச்சேன்டா, மறந்துவிட்டேன். சென்னையில ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே, மணலியா? மணலி தானே? ஆமா. அந்த ஊர்ல ஏதோ 30-32 ஏக்கர் புறம்போக்கு நிலம் கிடக்கான். அந்த மகாலிங்கம் தான்டா சொல்லிவிட்டேன். நீனே அப்பப்ப போயிட்டு வருவில்ல, போகையில இந்த வட்டம் போய் ஒரு எட்டுப்பா. அக்கா, நான் பேசுறேன். வீடு தேடி வந்தவங்கள வான்னு சொல்லனா கூட பரவாயில்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனி என்ன பேச வேண்டி இருக்கு? அதே கல்யாண மண்டபத்துல வச்சு 50 பேத்துக்கு முன்னாடி மானம் மரியாதை அவ்வளத்தையும் வாங்கியாச்சுல, இதுல வாங்கன்னு கூப்பிடலன்னு ஒரு சலிப்பு வேற. ஏமா, சொந்தம் கொண்டாடி வந்தா உன்னை வரவேற்கலாம், வீசின கை வெறுங்கைமா வந்து சண்டை போடுறதுக்கு வந்தா உன்னை எப்படி வரவேற்க முடியும்? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் முரளி, நம்ம விஷயத்தை இங்கே பேசலாமா இல்ல தனியா போய் பேசலாமா? என்ன கலை, தனியா என்ன பேசணும்? நாம தனியா பேசணும் தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன், ஆனா நீங்க கட் பண்ணி விட்டுட்டீங்க. உங்க சைடுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்புறம் நான் என்ன பண்றது? அதான் நேரா வீட்டுக்கே வந்துட்டேன். என் பணத்தை எப்ப கொடுக்க போறீங்க? சொல்லுங்க முரளி, உங்ககிட்ட தான் கேக்குறேன், எப்ப கொடுக்க போறீங்க? ஓகே ஓகே, கத்தாதீங்க ப்ளீஸ். கலை, I'll try to make you understand what it is. என்ன நீங்க சொல்ல போறீங்க? என்ன நீ எப்ப வந்தீங்க? அண்ணன் எப்படி இருக்காரு? நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்வேதா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க கவிதா. ஆமா, நீங்க வரீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இவர் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும்ல. கவி, ஒண்ணு இல்ல கவி, actually she had called me. நான் தான் ஏதோ வீட்ல some functions, அதான் மறந்துட்டேன். முரளி, நாம பண்ண போற பிசினஸ்க்காக என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க இது வரைக்கும் பிசினஸே ஆரம்பிக்கல, என் பணத்தையே திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கேட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல முரளி. பேசாம என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. இனிமேலும் நான் ஏமாறுற மாதிரி இல்ல. முதல்ல என் பணத்தை கொடுங்க. Come on கலை, cool it. என்ன, what happened? இதோ பாருங்க கலை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திருமலையில ஒரு பொட்டி கடையை ஓபன் பண்ண பார்த்தோம் இல்ல. See, we plan to start something with a multinational company. கோடிக்கணக்கான ரூபாய்களை டர்ன்ஓவர் பண்ண பார்த்தோம். இதோ பாருங்க கலை, நினைச்ச உடனே பணத்தை எடுத்து என்னால திருப்பி கொடுக்க முடியாது. எனக்கு அந்த பிசினஸே தேவையில்லை முரளி. என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் முரளி, இப்பவே கொடுத்துருங்க ப்ளீஸ். என்ன கலை, ஈஸி. இதோ பாருங்க, நீங்க சொன்னதே திருப்பி சொல்றீங்க. I think you don't understand me. எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். ஓகே. இது பாருங்க, இந்த பிசினஸால என் குடும்பம் செதறி போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இது பாருங்க, அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன் எனக்கு ஆசை காட்டி என்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டீங்க. இது பாருங்க, தயவு செஞ்சு என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும் ப்ளீஸ். No, it will, but we'll have to see the business also. இது பாருங்க, ப்ளீஸ் முரளி, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதை நிறுத்துமா, சும்மா பேசிக்கிட்டே இருக்க. அம்மா, என்ன போலாத படத்தை கொடுத்துட்ட? என்னமோ சின்ன பிள்ளைய மிரட்டுற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? தொழில்னா அப்படிதான் இருக்கும், கூட குறைதான் இருக்கும். நான் போட்ட பணத்தை இப்பவே கொடுன்னா எப்படி கொடுக்க முடியும்? பணம் என்ன எங்க வீட்டு மரத்துலயா காய்க்குது? சும்மா பணத்தை கொடுங்கிற.
நீ கேட்ட நேரத்துக்கு உடனே பறிச்சு கொண்டு வந்து குடுக்கறதுக்கு. இது இங்கிலீஷ்காரன் கம்பெனி. அவன் இஷ்டப்பட்ட நேரத்துல தான் பணத்தை கொடுப்பான். பணத்தை நீ நினைச்ச நேரத்துல எல்லாம் வாங்க முடியாது. அது அதுக்கான நேரம் வரும்போதுதான் தருவாங்க. ஜாக்கிரதை. என்னடா வெறும் கேவலம் 15 லட்சம் ரூபாய் பணத்துக்காக உன்னை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காளே இவ. இது பாருங்க, உங்க பையன் பிசினஸ் பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் யார வேணாலும் கூட்டி சேர்த்துக்கிட்டு பிசினஸ் நடத்தட்டும். எனக்கு பணத்தை செட்டில் பண்ணி அனுப்ப சொல்லுங்க ப்ளீஸ். Okay, Kalai. Why do you want to shout here and make a scene? இத பாருங்க, உங்களுக்கு பணம் தானே தேவை. I will settle it. It's a simple matter. நீங்க வாங்க, please come. வாங்க. தகுதி இல்லாதவங்க கிட்ட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்கிட்டா இப்படிதான்டா. முரளி, ஏன் ஈஸ்வரி இவன் எப்படி பணத்தை கொடுப்பான்? நானும் உங்க கூட தானே நிக்கிறேன். வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். பாப்போம் என்ன நடக்குது. Please come. வாங்க. Yes, this is the file. You know something? The total project ஓட plan எல்லா விவரமும் இதுக்குள்ள இருக்கு. இது எனக்கு எதுக்கு? ஏன் பணம் தான் எனக்கு வேணும். Yes, உங்க பணம் தாங்க. உங்க பணம் தான் இந்த ஃபைல்ல இருக்குன்னு நான் சொல்ல வரேன். படிச்சு பாருங்க. நான் என்ன பல்பொடி தயாரிக்கிற கம்பெனியை ஓபன் பண்ண போனேன். இட்ஸ் MNC கம்பெனி. ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியோட டைப் பண்ணி ஹர்பல் ப்ராடக்ட்ஸை தயார் பண்ண போனேன். பட் அந்த பிசினஸ் மட்டும் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா பணம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதான் ஆரம்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சே. அங்கதான் இனவெறி பிரச்சனை அது இதுன்னு சொன்னீங்களே. எஸ், யூ ரைட். நான் சொன்னேன். அப்போ இந்தியன்ஸ் ஆஸ்திரேலியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. The latest news, Indians are attacking the Australians. So it's the right time to start the business. You know something? எனக்கு இப்பதான் லேட்டஸ்டா இமெயில் கூட வந்தது. பட் என்னோட பிசினஸ்ல ஒரு சின்ன மாற்றம். வேப்பங்கொட்டையில இருந்து மாட்டு தீவனம் நீம் ஆயில்னு இத பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை நான் கண்டினியூ பண்ண முடியுமா தெரியல. அது மட்டும் இல்லைங்க, இப்போ you know something, இந்த விண்மில் இருக்க பெரிய ஃபேன் காத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறது. யூசுவலா பாத்தீங்கன்னா அதுல ஒரு 50 மெகாவாட்ஸ் தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா என்னோட புது ஐடியாவால you know something, 250 மெகாவாட்ஸ் என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எஸ், சப்போஸ் அப்படி காத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இந்த வரலாறு சுத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுவே கபால்னு பெரிய அளவுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஐ am very confident. I'll also give you two options. Okay, two options. You can choose. Number 1, புதுசா ஆரம்பிக்கிற இந்த விண்மில் பிசினஸ்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி you can be my partner. சப்போஸ் உங்களால அது பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு பழைய பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னா you can go and join the Australians, but you have to just pay around 20 lakhs. That's all. Just pay. அறிவு இருக்கா உனக்கு? என்ன முட்டாள் நினைச்சியா? இதுக்கு மேலே நீ சொல்றத நம்பறதுக்கு போட்ட பணமே திரும்பி வரல. இதுக்கு மேலே பணத்தை போடுன்னு ஐடியா கொடுக்கறியா? இந்த ஐடியா கொடுக்கற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. மரியாதையா பணத்தை எடுத்து வை. நான் சொல்ல வரது என்னன்னா, I am explaining to you. இது பாரு, பணத்தை எடுத்து வைன்னு சொல்றேனா? அத விட்டுட்டு சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத. ஏமா என்ன பேசிட்டு இருக்க? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எங்க வந்து யார்ட்ட என்ன பேசிட்டு இருக்க? வார்த்தை கொஞ்சம் அளந்து பேசுமா. இது பாருங்க, முதல்ல இவர நேர்மையா இருக்க சொல்லு. வாங்கின பணத்தை கேட்டா எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரங்க கிட்ட பார்ட்னரா சேர்ந்து வாங்கிக்கன்னு சொல்றாரு. நான் என்ன எவனையோ நம்பியா கொடுத்தேன்? இவர நம்பி தானே கொடுத்தேன். அவன் தான் சொல்றான்ல, புளியங்கொட்டையோ அந்த கொட்டையோ இந்த கொட்டையோ பிசினஸ் பண்ணி தாரன்றான்ல. அப்புறம் என்ன என்ன குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? உங்களை எல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஆமா, என்னம்மா செய்வ? என்ன செய்வ? நானும் அப்ப புடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ குடும்பத்தோட வந்து ஏமாத்துறாங்களாம்ல. நாக்கு அறுத்து வச்சு உப்பு கறி போட்டுருவேன். ஜாக்கிரதை.